Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஈஸியா பட்டுன்னு weight குறைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரெமெடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். இதை வந்து நம்ம ஈஸியா பட்டுன்னு செஞ்சிரலாம். இதை கண்டினியூவாக ஒரு 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்லா 100% வந்து சேஞ்சு தெரியும். ஒரு தடவை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நேச்சுரலான ஹோம் ரெமெடி. பெரிய தொப்பையாக இருந்தாலும் சரி, இல்லை கொழுப்புனால தொப்பையாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த பச்சை நான் ஏற்கனவே ஃபோட்டோவில் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த மஞ்சள், அதாவது பச்சை மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் கொஞ்சமாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. இது கொதிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா, நம்ம வச்சுருக்க தண்ணி பாதி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு காலையில் ஒரு தடவை வெறும் வயிற்றுலையும், ஈவினிங்கில் ஒரு தடவை வெறும் வயிற்றுலையும் 2 தடவை குடிக்கலாம். இதை உங்களால் அப்படியே குடிக்க முடியல, கொஞ்சம் கசப்பாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஒரு 2 துண்டு அளவுக்கு வந்து கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம். கற்கண்டை யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வேலை செய்யும். நீங்கள் கண்டினியூவாக இதை குடிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு வேணாலும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. பிரசவத்துக்கு அப்புறம் வர தொப்பையும் சரி, நார்மலாக சாதாரண தொப்பையும் சரி கண்டிப்பாக குறையும். ரெகுலராக பண்ணுங்கள். நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ரெகுலராக பண்ணோம்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஜஸ்ட்டு வந்து லைட்டாக பண்ணிவிட்டு இல்லை சரியாகலைன்னு விட்டுடக்கூடாது. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். 1 வீக்லேயும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு இது நல்லா வேலை செய்யும். கடைசியாக குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கற்கண்டு வேணான்னு நினச்சிங்கன்னா தேன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துட்டு குடிச்சிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு காலையில் ரெடி பண்ணி வச்சுருங்க. காலையில் ஈவினிங் 2 தடவையும் குடிக்கலாம். ஈவினிங் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிடலாம். மறுபடியும் வந்து செய்ய வேண்டி இருக்காது. காலையில் செஞ்சிட்டிங்கனாலே காலையில் ஒரு தடவை குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு ஈவினிங்கில் ஒரு தடவை குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல வேலை செய்யும். நேச்சுரலான 100% ரிசல்ட் கொடுக்குற ஒரு ரெமெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் பல வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.